வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கங்க. நான் இங்கே சம்சோ. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போக்கேமான் ஒமேகா ரூபி கேம் ப்ளே பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸில் போட்டால் பார்ட் 3, 2, 1 பார்க்கலன்னா போய் பார்த்துருவதுங்க. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல், கமெண்ட் பண்ணாமல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து எல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் பார்ட்டில் என்ன நடந்ததுன்றதை குயிக்காக ரீகேப் பண்ணிடும். பெருசாலாம் ஒன்றும் நடக்கலை. பெடல்பர்க் சிட்டிலேருந்து ரஸ்ட் போரோ சிட்டிக்கு வந்திருக்கோம். ஸோ அதுதான் நடந்தது. மற்றபடி பெருசாலாம் எதுவும் நடக்கலை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா எந்த பார்ட்டில் நம்ம ஜிம் லீடரோட சண்டை போட போகிறோம். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜிம் லீடரு. அண்ட் இவங்களோட போக்கேமான் பார்த்திங்கன்னா ராக் ஒன்லி. ஸோ நம்ம கையில் இருக்கிறது வெறும் விங்கல். டார்ச்சுக்கு கூட நான் எவால்வ் பண்ணாமல் ஒரு தைரியத்தை கொண்டு வந்து போகிறேன். நீங்கள் இந்த ட்ரெயினரோட சண்டை போடாமல் அப்படியே போகலாம். ஆனால் நான் அப்படி போக மாட்டேன். ஏன்னா எனக்கு லெவல் வரணும். ஸோ வேறு வழியில் இவங்களோட சண்டை போட்டு தான் ஆகணும். அண்ட் இவங்க ஜியாடியோட இறக்குறாங்க. ஆக்சுவலாக என் கையில் வெறும் விங்கல் மட்டும்தான் இருக்குது. அது ஒன்று தான் வாட்டர் டைப் அண்ட் ஃப்ளைங் டைப் கூட. ஸோ வாட்டர் டைப் பார்த்திங்கன்னா எனக்கு அட்வான்டேஜ், ஃப்ளைங் டைப் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது ராக் த்ரோ யூஸ் பண்ணிச்சுன்னா எனக்கு செம்மையாக குறையுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இவ்வளவும் சொல்கிறீ ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ ஜிம் பேட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு என்ன பண்ணேன், போய் தான் ஆகணும். ஸோ ஜிம்மை நான் முடித்தாதான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி இல்லைன்னா நம்ம ஜிம்மில் தோற்றுட்டோம் அப்படின்னா வேறு ஏதாவது போய் ட்ரைனர்ஸோட சண்டை போட்டு திருப்பியும் வரணும். ஓகே, இப்போ வாட்டர் கன் தான் யூஸ் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஓகே, இப்போதைக்கு லெவல் 9 இந்த ட்ரைனர்ஸ். இப்போ சப்போஸ் ஜிம் லீடர் எவ்வளோ லெவல் இருப்பாங்க நீங்களே கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 2 லெவல் 3 லெவல் ஹையர்டாக இருப்பாங்க. இப்போ 9னா 11 இல்லை 12. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரில. அண்ட் டார்ச்சுக்கு நான் கம்பேஸ்க்கு நான் எவால்வ் பண்ணியே ஆகணும், ஆனால் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் ரால்ஸ் அது ஏன் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அண்ட் வச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை எவால்வ் பண்ணாமலே இருக்கேன். இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருந்தும் நான் ஜிம் லீடரோட சண்டை போட்டு ஜெயிப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். பொறுத்திருந்தான் பார்ப்போம் நான் பல்பு வாங்குறத. ஓகே, ஸோ முதல்ல நான் போய் ஸ்விட்ச் பண்ணணும். டார்ச்சுக்கு வந்துடுது. டார்ச்சுக்குலேருந்து நான் விங்கல் கொண்டு வரதுக்குள்ளே விங்கலோட 10 HP குறைஞ்சிடுது. நல்ல வேலை இது டிஃபென்ஸ் கால் தான் போட்டிருக்கு. இப்போதைக்கு வாட்டர் கன்னை யூஸ் பண்ணி அந்த ஜியோடோட முடிக்கணும். நீங்களே பாருங்களேன், இந்த ஜியோடோட லெவல் 10, இந்த ட்ரெயினரோட போக்கேமான் லெவல் 10ல் இருக்க போது. அப்போ ஜிம் லீடரு நான் அசியூம் பண்ணது 12, அப்போ ஆக்சுவலாக 13 இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோடய நம்பிக்கையை நான் விட மாட்டேன். ஓகே, இப்போ தான் நம்ம விங்கல் லெவல் 10க்கு வந்திருக்கு. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஏர் மூலியமாக எல்லாருக்கும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏறுது. இப்போ இப்படியும் போயிட்டு நீங்கள் தப்பிச்சிடலாம். இந்த ட்ரெயினரோட சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் போடுவேன். ஏன்னா எனக்கு போக்கேமானோட லெவல் ஏரியானும். ஓகே, இன்னும் ஒரு ட்ரெயினர் இருக்காங்க. ஸோ அவங்களோட சண்டை போட்டு எப்படியாவது அந்த ஜிம் லீடரோட பேட்டில் பண்ணியே ஆகணும். ஸோ இப்படியும் நீங்கள் போகலாம். நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட போக்கேமானோட ஹெச்பியை நான் ஏற்றிட்டு வந்துட்டேன். அதாவது போக்கேமான் சென்டரில் போய் என்னோடய போக்கேமானை ஹீல் பண்ணிட்டேன். இப்போ போக்கேமானை ஸ்விட்ச் பண்ணிட்டு இந்த ட்ரெயினரோட ஃபஸ்ட்டு சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஜிம் லீடரோட சண்டை போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஜிம் லீடரோட ஜெயிக்கணுன்றதை வேண்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, என்ன எல்லோரும் ஜியோடியோடய இருக்கிறாங்க, வேறு போக்கேமானே இல்லையா ராக் டைப்பில்? ஆனெக்ஸ் இருக்கும், வேறு என்ன, அதெல்லாமே கேண்டோ ரீஜன். ஆக்சுவலாக ஹோயன் ரீஜனில் ராக்கில் என்ன வரும்? ஸோ உங்களே தெரிஞ்ச மாதிரி இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரே அடியில் இவங்களை முடிச்சிட்டோம். ஆனால் அங்கே இருக்காங்களே ஜிம் லீட்ரு, அந்த அக்காவை நம்ம எப்படி தோக்கடிக்க போகிறோம் தெரில. அக்கா கொஞ்சம் லெவலை கம்மியாக வச்சுக்கோங்க. லைக் 10, 11னா நான் உங்களை பீட் பண்ணிவிடுவேன். இதே 13, 14னா ரொம்பவே கஷ்டங்க்கா. அனிமேஷன்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் ஜெயிக்கணுமில்ல. ஓகே, ஜியாடியோட் லெவல் எத்தனை? 12. நான் அசியூம் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம தோக்கடிச்சிடலாமா? ஓகே, 1 இன்ச்சு ராக் த்ரோ. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதாங்க நடக்குது. ஒரே மூவில் நம்மளோட விங்கலை முடிச்சு விட்டாங்க. இப்போ நம்ம டார்ச்சுக்கு தான் கொண்டு வரணும். டார்ச்சுக்கு ஃபயரு, ராக் வீக்கு.
நான் ஸ்க்ராட்ச் தான் போடணும். எம்பரெல்லாம் போட்டு பார்ப்போம், ஆனால் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். ஸ்க்ராட்ச் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். வேறு எதை தான் போடுவேன். இதில் வேறு அந்த அக்கா வேறு போஷன் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்க்கா அட்லீஸ்ட் ஒரு போக்கிமானாவது நான் முடிச்சுட்டு போகணுங்க. ஓகே, ஒரு போக்கிமான் கமான் ஒரு போக்கிமான் நான் ஃபைன் பண்ணு, அது போதும். ஸ்க்ராட்ச் ஓகே, அப்பாடா ஒரு போக்கிமான் நான் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக அடுத்த போக்கிமான் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் ஆனெக்ஸ். ஓ, நோஸ்பாஸ். ஆனெக்ஸ் வந்து கேண்டோவில், நோஸ்பாஸ் வந்து ஹோயன். ஓகே, ஸோ நான் போக்கிமான ரீஸ்டோர் ஹெச்பி வந்து நான் இது பண்ணி தான் ஆகணும், ஏற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆக்சுவலாக நோஸ்பாஸ் வந்து ஸ்டீலாக எம்பரை யூஸ் பண்ணி பார்ப்போம், மேபி நம்ம ஜெயிக்கலாம்ல. டேக்கிள்லேயே அவ்வளோ போகுதுங்க. ஓகே, என்னங்க அவ்வளோண்டு தான் போகுது, அதுவும் கிரிட்டிக்கல் ஹிட். நார்மலாக அவ்வளோ போகல, கிரிட்டிக்கல் ஹிட்னால அவ்வளோ போகுது. ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம இந்த பேட்டிலில் தோத்துட்டோம். ஸோ இந்த கேமில் ஃபஸ்ட் எடுத்தோடனே தோத்துட்டோம், அவ்வளோதான். ரால்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, லெவல் 8 தான். அதுலேயும் அது கையில் ஒரு மூவ் இல்லை, கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப கூட போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ராக் த்ரோ. ரால்ஸ் நீ எதுக்கு போனேன்னே தெரில. ஓகே, டார்ச்சிக் வேறு வழியே இல்லை, உன்னை தான் நான் யூஸ் பண்ணி ஆனோம். எம்பர் மட்டும்தான் போடணும். சாண்ட் அட்டாக்கெல்லாம் போடலாம், அக்யூரேசி இதுவாகும். பட் நம்ம தோத்துட்டோன்னா ஓகே, பேர்ன் ஆகிருக்கு. போஷன் யூஸ் பண்ணலான்னு நினச்சேங்க, அதுக்குள்ளேயே நம்மளை முடிச்சு விட்டான். ஓகே, நான் தான் சொன்னல, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தோத்துட்டோம். ஓகே, ஆக்சுவலாக இது செகண்ட் மேட்ச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் மேட்ச்சு மேவோட தானே சண்டை போட்டோம், அதை வச்சு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், வேறு வெளியே இல்லை, மற்ற ட்ரெயினர்ஸோட சண்டை தான் போடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா டீம் கிரண்ட் அப்படின்ற ஒரு க்ரூ இருக்கும். ஸோ அவங்களோட நம்ம சண்டை போட்டு லெவலை ஏற்றணுங்க, வேறு வழியே இல்லை நம்ம கையில். அப்படி இல்லைன்னா இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கிராஸ் போக்கிமான் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் எமரால்டு விளையாடும்போது மட்கேப்பை செலக்ட் பண்ணேன். ஷ்ரூமேஷ்னு ஒரு நல்ல கிராஸ் டைப் போக்கிமான் இருக்கும். அது ஆனால் கிடைக்கவே இல்லைங்க. இங்கே அங்கே வந்தோடனே கிடச்சிதுங்க, ஆனால் இங்கே கிடைக்கவே இல்லை, ஏனே தெரில. ஒரு நல்ல கிராஸ் போக்கிமான், அதோடைய எவல்யூஷன் கூட கிராஸ் அண்ட் ஃபைட்டிங். ஓகே, ப்ரீவியஸ் பார்ட்டில் அதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஸோ இன்கேஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ தான் நம்ம டார்ச்சிக் லெவல் 15, இன்னும் ஒரு லெவல் போதும் நம்ம டார்ச்சிக் கம்பேஸ்கனாக எவால்வ் ஆகிடும். 16 18 தெரில, அது வேறு குழப்பமாக இருக்குது. லெவல் 16 எவால்வ் ஆகுமா 18 ஓகே, மேட்ச் ஆப் வந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு அதாவது ஃப்ளைங் விங் அட்டாக் போட்டாலே போதும், சூப்பர் எஃபெக்டிவ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா ட்ரெயினர்ஸோட சண்டை போடுவேன், அண்ட் அந்த டீம் கிரண்டோடையும் சண்டை போடுவேன். சப்போஸ் என்னால் கம்பேஸ்கனை எவால்வ் பண்ண முடியல, விங்கில் ஒரு நல்ல லெவல் கொண்டு வர முடியல அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அந்த ஷூமிஷ்னு ஒரு போக்கிமான் இருக்குது, அதை பிடிக்கணும். அண்ட் அதை வேறு நம்ம லெவல் கொண்டு வரணுங்க, அதுவும் பெரிய இதுவாக இருக்குது. இப்போ நான் முன்னாடியே பிடிச்சிருந்தேன்னா இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் அந்த போக்கிமானுக்கு கிடச்சிருக்கோம், இன்னத்துக்கு லெவல் ஒரு 10 வந்திருக்கும். இப்போ நான் அந்த போக்கிமானை பிடிச்சாலும் லெவல் 4 இல்லை 5 அவ்வளோதான் இருக்கும். ஸோ நான் அதை ஒரு வைல்டு போக்கிமானோட சண்டை போட்டு லெவல் ஏற்றுறதுக்குள்ளே எப்போ சீக்கிரம் கம்பேஸ்கனாக எவால்வ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ டக்குன்னு கம்பேஸ்கனாக எவால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஷ்ரூமேஷை பிடிச்சிப்போம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் 2 அட்வான்டேஜ் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு லெவல் தான் டார்ச்சிக்கு, லெவல் 16 கம்பேஸ்கனாக எவால்வ் ஆகிடும். பட் அந்த ஒரு லெவல் கொண்டு வரதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கேன். அப்பா பாருங்கள், சூப்பர் எஃபெக்டிவ். இப்போ என்ன தாங்க நான் பண்ணேன். ஓகே, ஸ்க்ராட்சே போடுவோம். இது வேறு ஒரு வாட்டர் டைப், வேறு வழியே இல்லை, ஸ்க்ராட்ச் போட்டே முடிச்சு விடணும். இது வேறு ரோல் அவுட்டே பண்ணிகிட்ருக்கு. சூப்பர். டார்ச்சிக் வேறு ஃபெண்டட் ஆயிடுச்சு. ரால்ஸ் ஏதாவது கொஞ்சமாவது பண்ணுப்பா, நீ எதுக்கு இருக்கனே எனக்கு தெரிய மாட்டேங்குது, வெறும் கன்ஃபியூஷனும் ஒரு அட்டாக்காக வச்சுக்கிட்டு இருக்க. வேறு வந்தோடனே போகிற, அப்புறம் என்னத்துக்கிடானா உன்னை பிடிச்சேன், கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருறான். விங்கல் உன்னை தான் நம்பியிருக்கேன், டப்புன்னு ஒரு குயிக் அட்டாக் கூட இல்லையடா. சரி, விங் அட்டாக்காது ஃபுல்லாக முடிச்சு விட்ரு. ஓகே, ஆக்சுவலாக இதை நம்ம ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சிருக்கணும். தேவையில்லாமல் டார்ச்சுக்கு கொண்டு வந்து இப்போது டார்ச்சுக்கு ஒரு லெவல், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போயிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போய் போக்கிமானை ஹீல் பண்ணணும். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஜிக்ஸாக் ஒன்று வந்திருக்கு.
அட்லீஸ்ட் ஜிக்ஸாக் ஒன்று பதிலாக அந்த ஸ்ட்ரூ மிஸ் வந்திருந்தால அது பிடிச்சிருப்பேன். சரி ஓகே, இப்போ என்னத்துக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இப்போ மட்டும் வந்துடுவா போது, நம்மளால் முடிஞ்சதை பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு டார்ச்சிக்கை எவால்வ் பண்ணுவான். அப்படி இல்லைனா ஒன்றும் இல்லைங்க, நான் ஸ்ட்ரூ மிஸை பிடிச்சி வைல்ட் போக்கிமானோட சண்டை போட்டு ஒரு லெவல் 12 வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ அது ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்ல வர்றது. ஓகே, இப்போ வேறு ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிலே தோற்றுட்டாங்க. எனக்கு அதான் நினச்சாலே வருத்தமாக இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு போக்கிமானை எவால்வ் பண்ணிவிட்டு பேட்டில் பண்ணணும், இல்லைனா ஒரு நல்ல லெவல் கொண்டு வரணும். இது நம்மளுக்கு எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த பக்கம் போயிட்டு அந்த டீம் கிரண்ட் கூட சண்டை போட்டு நம்ம டார்ச்சுக்கை இன்னும் ஒரு லெவலுக்கு எவால்வ் பண்ணிட்டோன்னா நம்ம பேட்டில் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்குது. மேபி தோக்கவும் வாய்ப்பு இருக்குது, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே, இங்கே ஒரு போக்கிபால் இருக்குது, போர்ஷன் கிடச்சிருக்கு. ஓகே, எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டீம் கிரண்ட் எங்கே இருப்பாங்கன்னு தெரில, அநேகமாக இருப்பாங்களான்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எமரால்டு விளையாடி ரொம்ப நாள் அது. கிட்டத்தட்ட எமரால்டும் ரூபியும் ஒரே மாதிரி தான். என்ன ஒன்று, எமரால்டில் உங்களுக்கு அனிமேஷன் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஐ மீன் கிராஃபிக்ஸ். அதில் எமரால்டில் மெகா எவல்யூஷன் கிடையாது. இதில் மெகா எவல்யூஷன் இருக்குது அண்ட் கிராஃபிக்ஸும் நல்லாவே இருக்கும். ஓகே, நம்மளே வாலண்டியராக போய் சண்டை போட்டுட்ருக்கோம். இவன் ஒரு பக் டைப்னால நம்மளுக்கு டார்ச்சுக்கு நல்லாவே இருக்கும். பட் டார்ச்சுக்கு எனக்கு எடுத்தோன்னே வரல. ஸோ விங் அட்டாக் போட்டு நம்ம விங்கிலே வச்சுப்போம். ஸோ எப்படி இருந்தாலும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் நம்ம அந்தந்த போக்கிமானுக்கு கிடைக்க தான் போகுது. அப்புறம் என்ன, ஓகே ஸ்விட்சே பண்ண வேணாம், நம்ம விங்கில் வச்சு விளையாடுவோம். எப்படி இருந்தால் டார்ச்சுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க தான் போகுது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் மூலியமாக. ஸோ நம்ம என்னத்துக்கு அதை மாற்றி விளையாடிக்கிட்டு இருக்கணும். ஓகே, 3 போக்கிமானில் 2 போக்கிமான் முடிக்க போகிறோம். ஸோ இது நின்கேடா அப்படின்ற ஒரு போக்கிமான். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன, கேட்ரிப்பி இந்த இதில் கிடைக்குமான்னு தெரில. சில்கோன் அதே மாதிரி தாங்க, அந்த கேட்ரிப்பியிலேருந்து அதே மாதிரி தான் இதுலேயும் பட்டர்ஃப்ரீ. இதில் ஒரு போக்கிமான் அதுவும் ஃப்ளையிங்காக தான் இருக்கும். ஃப்ளையிங் அண்ட் பக் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே. சரி ஓகே, நம்ம இந்த போக்கிமானை முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டீம் கிரண்ட்டு எனக்கு இப்போது கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. என்ன மிஸ்ட்டு, என்னங்க பவர் மிஸ்ட்டு அநேகமாக புகையை உருவாக்கும்னு நினைக்கிறேன். சரி, க்ரௌலும் வேஸ்ட்டு தான். எப்படி தான் வேஸ்ட்டுக்கு பதிலாக இது என்ன, இது பவரா இல்லை அக்யூரஸியா இல்லை டிஃபென்ஸான்னு தெரிஞ்சுப்போம். எனக்கு தெரில. ஓகே, டெலிபோர்ட்டை கற்றுருக்கு ரால்ஸு. ஏண்டா டெலிபோர்ட்டெல்லாம் ஒரு மூவா ரால்ஸ், ப்ளீஸ் உன்னை சைக்கிக் அண்டு சைக்கிக் அண்ட் ஃபைட்டிங்க. நீ அட்லீஸ்ட் ஒரு நல்ல சைக்கிக் மூவெல்லாம் கற்றுக்கோ. லைக் சைக்கிக்குன்ற ஒரு மூவியை கற்றுக்கோ ஏன் ப்ளீஸ். சீக்கிரமும் அந்த டீம் கிராண்ட்டு நம்ம கண்ணுக்கே படமாட்டிக்குதுங்க. நின்காடா இந்த போக்கிமானெல்லாம் நான் கேட்டேன்னா. அண்ட் நம்மளோட கேமிங் சேனலில் போக்கிமான் அல்ட்ரா சன் கேம் ப்ளே போட்டுட்ருப்போம். ஸோ இன்கேஸ் யாருக்கும் தெரிலனா போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்கும் அந்த போக்கிமான் அல்ட்ரா சன், மறக்காமல் போய் பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி ஓகே, இப்போ ஜியாடியோட் இந்த போக்கிமானை பார்த்தோன்னே எனக்கு தோத்ததான் ஞாபகம் வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையில் தான் வாட்டர் கன் இருக்குல்ல, அந்த மூவ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் மிஸ்ட் அப்படின்றது என்ன மூவ்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஜிம் லீடரோட சண்டை போடப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு அட்டாக்காக இல்லை அக்யூரேசியானு. ஓகே, ஜியாடியோட அடுத்து எத்தனை ஜியாடியோட வச்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ மிஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த வாட்டி. ஓகே, பவரா ஓகே, இது ஆக்சுவலாக கிளைமேட் அப்படியே அந்த சுற்றி புகமூட்டமாக இது பண்ணுறது தான் மிஸ்ட்டு. ஸோ இதுவும் ஆக்சுவலாக ஒரு வேஸ்ட் மூவ் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மூவ் கற்றுக்கிச்சின்னா அதை தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். வாட்டர் கன் யூஸ் பண்ணி டப்புன்னு முடியணும். ஜிம் லீடர் இந்த லெவல் 10 அப்படி வச்சுருந்தா எனக்கு நல்லாயிருக்கும். லெவல் 12 வரைக்கும் ஏங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்மளோட விங்களே லெவல் 11 அவ்வளோதான். இப்போ வேறு நான் டார்ச்சுக்கு எவால்வ் பண்ணணும். டீம் கிரண்ட்டு வாடா, எங்கடா போயிருக்கீங்க? ஓகே, இந்த பக்கம் போவோம். எக்ஸ்எஸ்பி அட்டாக் அப்படின்னு ஏதோ கிடைக்குது. ஓகே, இந்த பக்கம் எதுவுமே இல்லைங்க. ஸோ இந்த குகைக்குள்ளே தான் போனோம், ஐ மீன் டனல். ஓகே, இதில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போக்கிபால் இருக்குது, போக்கிபால்குள்ளே போக்கிபால். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கமே போவோம். டீம் கிராண்ட் கிடச்சிதுன்னா டப்புன்னு சண்டை போட்டு நம்ம ஹெச்பியை ஏற்ற.
ஓகே, ஒரு போக்கியமான் அப்பேர் ஆகுது. மோஸ்ட்டாக இங்கே ஒரு ஃபைட்டிங் டைப் இதுதான். இந்த போக்கியமான் தான் இந்த டனலில் இருக்கும். எங்கே போனாலும் ஐ மீன் இந்த டனலில் நீங்கள் எந்த இடத்துலனாலும் இந்த ஒரு போக்கியமான் தான் அப்பியர் ஆகும். ஓகேங்க, இப்போயே வீடியோ டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ஸோ நம்ம இந்த பாட்டை இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.